ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். சுவாதி நட்சத்திரத்து அன்பர்களே, சுவாதியை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் இடத்திற்கு குரு வந்தாலும் உடனே நம்ம 10ல் குரு வந்துட்டார், பதவிக்கு இடர், வேலை போயிடும், 10ல் பார்ப்பான் என்றால் பதவிக்கு இடர் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். பழமொழிகளை பார்த்து 10ல் குரு வருகின்ற பொழுது கேந்திரத்திற்கு குரு சிறப்பானவர் கிடையாது. அதனால் அந்த இடங்களில் சின்ன சின்ன ஆசிலேஷனை கொடுப்பார், அவ்வளோதானே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் கிடையாது. சப்போஸ் வேலையை போனாலும் மீண்டும் 10ஆம் இடம், ஏன்னா அவர் 6க்கு அதிபதி 10ல் அமர்கிறார். அந்த விதத்தில் அது வேலையை உறுதியாக மீண்டும் தரும், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இதை தெளிவுபடுத்தணும். சரி, இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போயிடும். முதல் அமைப்பாக வேலையில்லா நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இன்றைக்கி போயிருமோ நாளைக்கு போயிருமோ வேலை அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வேலை போய் மீண்டும் வேலை அமையும். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு தொழில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையும். ஒரு சிலருக்கு அந்த தொழிலில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம், ஷிஃப்ட் பண்ணலாம், இல்லை தொழிலில் பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தலாம். இந்த மாதிரி எதினும் தொழில் சார்ந்த சில மாற்றங்களை, அது நல்ல மாற்றமாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம், ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் எப்போவுமே தொழிலில் சின்ன சின்ன ப்ரெஷர் இருக்கும், அது பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அதே போல் இந்த குரு பெயர்ச்சியிலைங்க வருஷம் முழுக்கவுமே சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கையில் ஒரு பண நடமாட்டம், பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அன்பர்களே. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். அப்படி இப்படி நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கிடலாம். ஸோ கையில் ஒரு பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருப்பது மாதிரியான ஒரு யோகமான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இது சிறப்பு. தொட்ட காரியங்களில் வெற்றிகள் உண்டு, சின்ன அலைச்சல்களுக்கு பிறகு, ஆனாலும் வெற்றி உண்டு.
அதேபோல் வழக்கு தொந்தரவுகளில் வெல்லுவீர்கள், எதிரிகளை வென்று காட்டுவீர்கள், உத்தியோகத்தில் 1008 ப்ரெஷர் வந்தாலும் உங்களுடைய நற்பெயரை பெற்றே தீருவீர்கள். இதெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். அப்போ ஆரோக்கியம் மேம்படுகிற அமைப்புக்கு இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு. அதேபோல் கடன் தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். கடன் அமைப்புகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவீங்க. அப்போ அதோடைய உள்ளர்த்தம் பண வரவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த விதத்துலேயும் இது ஒரு சிறப்பு. அதனை அடுத்ததாக குடும்பம் அமைவதற்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். உங்கள் ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான காலம் வந்துடுச்சுன்னா இன்னும் நல்ல மேன்மை. ஸோ திருமண முயற்சிகள் வெற்றியை எட்டக்கூடிய காலம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதேபோல் ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, ஒரு சொத்து வாங்கிறதுன்னு சொத்து பத்து சேர்க்கைகளை செய்வதற்கும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக சொத்து பத்து சேர்க்கை மிக சிறப்பான அமைப்புண்டு. அதேபோல் ஏதாவது ஒரு வீடு இருக்கும், அதில் ஒரு பார்ட் ரெனோவேட் பண்ணோம், சின்னதாக பிரச்சனை இருக்கும், அதை ஆல்ட்ரு பண்ணோம், அப்படிலாம் ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்துக்களை சரி செய்வதற்கு யோக காலகட்டமாக அமையும். தாராளமாக முயற்சிக்கலாங்க. நீங்கள் நல்ல யோகமான ஒரு காலகட்டமாக அமைந்தே தீரும், அதில் மாற்றமே இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன செய்தாலும் அது பிறரின் பார்வையில் உங்களுக்கு நற்பெயர்களை பெற்று தந்தே தீரும். நற்பெயர்களை பெற்று தந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு வேண்டாம். என்ன ஒன்று, அதை டக்குன்னு நம்ப மாட்டாங்க, ஆனால் அங்கீகாரம் ஒன்ஸ் கிடச்சிரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புத்திர பாக்கியம்னு வரும்போதுங்க, சின்னதாக மெடிக்கல் போய் அந்த மெடிக்கல் தொந்தரவுகளுக்கு பிறகாக உறுதியாக குழந்தை பாக்கிய அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும். குழந்தை பாக்கிய அமைப்புகள்லேயே நல்ல மேன்மை உண்டு. சரிங்களா? அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. வருமான ரீதியாகவும் உங்களுடைய அமைப்புகள் முன்னேறியே தீரும், அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஓவராலாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டேனும் காப்பாற்றியே தீர்வீர்கள். அதனால் உங்கள் மீது நிறைய பேருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் நன்மை. எங்கே கவனமாக இருக்கணும் சுவாதி பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ரெண்டாவது, குழந்தை பாக்கியத்துக்காக சின்னதாக மெடிக்கல் போகிற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, ஒர்க் ஆனாலும் சரி தொழிலானாலும் சரி உங்கள் வளர்ச்சி ப்ரக்ரஸ் நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப ப்ரெஷர், அளவு கடந்து உழைக்க வேண்டிய ஒரு போட்டி சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அந்த ஒன்று தான் உறுத்தலை தருமே தவிர மற்றபடி வேறு எங்கேயுமே நீங்கள் கவலைப்படணுங்கிற அமைப்பு இந்த காலகட்டத்திலேயும் இல்லை. அதே போல் இந்த காதலில் கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனை வரும், அதை பார்த்துருந்துங்க. மற்றபடி இந்த காலகட்டம் மிக சிறப்பானது, ஒரு நல்ல காலகட்டம். நல்ல ஏற்றமாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சகோதர உறவுகளுக்கு இடையில் மட்டும் கொஞ்சம் சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும், அதை பார்த்துருந்துக்கிடுங்க. மற்றபடி அனைத்தும் சிறப்பு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டாகும். காவல் தெய்வங்களினுடைய வழிபாடு இன்னும் நல்ல மேன்மை தரும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.